இருப்பினும் சுதந்திரத்துக்கான மோசேயின் வேண்டுகோள்களுக்கு பார்வோனின் பதில் கடுமையாக இருந்தது. அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பார்வோன் அவர்களின் வேலையை அதிகரித்து இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையை இன்னும் கடினமாக்கினார். இது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக மக்களை முறுமுறுக்க செய்தது மாத்திரமல்ல, மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலரை வழிநடத்தும் சவாலையும் அதிகரித்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிடு என்ற தேவ ஆணையுடன் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் மீண்டும் மீண்டும் சென்றனர். பார்வோனின் இதயம் கடினப்பட்டு இஸ்ரவேலர்களை போகவிட மறுத்தான். அவனுடைய பிடிவாத குணம் தேவனின் வல்லமையை வியக்கும் முறையில் வெளிக்காட்டுவதற்கு உதவியது. பார்வோனுடனான ஒவ்வொரு மோதலிலும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விசுவாசத்தின் பரீட்சையாக இருந்தது. பார்வோனின் மறுப்பு மற்றும் இஸ்ரவேலர்களின் மீதான அவன் அதிகரித்த அடக்குமுறையும் அவர்களின் உறுதியை சோதித்த போதும் தேவனின் விடுதலையின் வாக்குத்தத்தத்தை அவர்கள் தொடர்ந்து நம்பினார்கள்.